பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 6:32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் 3 விதமான ஞானிகள் இருக்கிறார்கள். அஞ்ஞானிகள், மெஞ்ஞானிகள் மற்றும் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகளை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அஞ்ஞானிகள் யார் என்று நமக்கு கொஞ்சம் கவனிக்கலாமா? இன்றைய வசனத்தில் சொல்லப்பட்ட அஞ்ஞானிகள் யார் என்றால், உணவுக்காகவும் உணவுக்காகவும், அதாவது சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இதற்காக படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியாமல் அதற்காகவே அலைந்து திரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படியானால் நாம் யார்? நாம் தான் விஞ்ஞானிகள். நம்மை படைத்த நமது கர்த்தர் நம்மை போஷிக்கவும் உடுத்துவிக்கவும் எப்பொழுதும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்திருக்கிறதினாலே அதற்காக ஒரு நாளும் கவலைப்படாத மெஞ்ஞானிகள் என்று கர்த்தர் நம்மை சொல்லுகிறார். நாம் ஏனென்றால் படைத்தவர் பார்த்து கொள்வார் என்கிற மெய்யான அறிவு நமக்கு உண்டல்லவா? இந்த வசனத்தை அப்படியே மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சாட்சியை இன்றைக்கு கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எங்கள் சபையிலே கெட்சியாள் என்ற ஒரு வயதான அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, கணவருக்கு வேலை கிடையாது. அவங்க வேலை செஞ்சு தான் பிழைப்பார்கள். மாதிரி ஒரு நாள் திடீர்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா எனக்கு வேலை போயிடுச்சியா அப்படின்னாங்க. அப்படியாம்மா, சரி இருக்கட்டும், நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நல்ல வேலை கொடுப்பாரு. எப்படியா நான் சாப்பிட்றது, எப்படியா நான் உடுத்துறது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, பிள்ளைங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேம்மா, நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்ன உடனே பேங்க் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். வந்த உடனே நான் கூட யோசிச்சிருக்கலாமே, எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி உடுத்துவோன்னு. எனக்கு அந்த கவலையே ஆண்டவரை வைக்கலம்மா. அதனால் நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்களை உடுத்துவிக்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா உணவு உடையெல்லாம் கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார், கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு மாதிரி முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த வாரம் வந்து கர்த்தருடைய நாமத்து மகிமையாய் ஒரு சாட்சி கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. என்ன சாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்கேருந்து போகும்போது அவங்க கையில் ஒரே ஒரு 100 ரூபாய் இருந்திருக்குது. அப்படி போகிற தெரு முனையில் போகும்போது அங்கே அவங்க ஒரு ஆட்டுக்கறி கடையை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஆள்கிட்ட அந்த 100 ரூபாயை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கறி கடைக்காரர்கிட்ட, அப்பா ஒரு 100 ரூபாய்க்கு வேண்டிய கொஞ்சம் கறி கொஞ்சம் கூட பாரு கேட்டிருக்காங்க. அவன் சொல்கிறான், ஆட்டுக்கறி விற்கிற விலைக்கு 100 ரூபாய்க்கெல்லாம் எங்கம்மா கறி கொடுக்க முடியாது, அதெல்லாம் முடியாது போமா அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருக்கான். அங்கேருந்து புறப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்படியே யோசனை பண்ணினே அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து அப்படியே நின்று இருக்கிறாங்க. சரி 100 ரூபாயை வச்சு நமக்கு அன்றைக்கி கறி கூட செய்ய முடியாது அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கொண்டாந்து ஒரு பையன் நீட்டினாராம்.
அந்த மாதிரி சொன்னாங்களே, என்ன அதில் என்ன இருக்குது அப்படின்னு. நீ கேட்டியம்மா, 1/4 கிலோ கறி, 1/2 கிலோ கறி வேணும்னு சொல்லிட்டு, காசு இல்லையா உங்ககிட்ட, கவலைப்படாத இந்த வச்சுக்க அப்படின்னு. ஐயா என்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் பாஸ்டர். அப்போ அவர் சொன்னார், நீ அங்கே கடையில் நின்று நீ அவன் விரட்டும் போது நீ வந்ததை நாங்கள் பார்த்தேன், அதனால் என்னம்மா நான் வாங்கி கொடுத்தாரம்மா, எடுத்துன்னு போங்க கறி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க நினைக்கிறேன். எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வழியில் சரி டிஃபன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த கையில் இருந்த காசு கொடுத்து ஒரு ஒரு 4 இட்லியும் ஒரு வடையும் கொடுங்கன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தப்ப அவன் 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அந்த கடைக்காரன் 2 பொட்டலம் 2 4 இட்லி ஒரு வடை வச்சு பொட்டலம் கட்டி கொடுத்தான். நான் சொன்னேன், இல்லைங்க நான் கொடுத்தது வந்து வெறும் ஒரு பொட்டலத்துக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு. பரவாயில்லம்மா, எனக்கு 2 பொட்டலம் கொடுக்கணும் போல இருக்குது, நீயும் உங்கள் வீட்டுக்காரன் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஐயா நீங்கள் சொல்லும்போது நிஜமாவே மனசு கூட வருத்தப்பட்ட ஐயா. நான் என்ன நம்ம பாட்டு வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, எப்படி சாப்பிடுவோம், எப்படி துணி கட்டுவோம் அப்படின்னு கேட்டா சர்வசாதாரணமாக சொன்னார் பாஸ்டர்னு நினைச்சோம். ஆனால் அந்த நாளிலேயே கர்த்தர் எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்திச்சார். இனி எனக்கு இந்த சாப்பிட்றது ட்ரெஸ் பண்ணுறது இது குறிச்செல்லாம் எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி சபை நடுவே நின்று அந்த தாயார் சாட்சி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அவங்க பேர் கெட்சியாள். எனக்கு அருமையானவர்களே, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நல்ல வேதம் வாசிக்கிறவங்க கூட இந்த அடிப்படை தேவைகளுக்காக எல்லாம் ரொம்ப சோர்ந்து போகிறார்கள். சோர்ந்து போகவே கூடாது. நாம் மெய்ஞானிகள், நம்மை படைத்தவர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, அஞ்ஞானிகளைப் போல கர்த்தாவே என்ன உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கர்த்தாவே நாங்கள் கஷ்டப்படாதபடி, அதை குறித்து நினைக்காதபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளுடைய நீதியும் தேட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே எல்லாவற்றையும் ஒரு சகோதரிக்கு நீர் இலவசமாய் கொடுத்து நீருக்கு ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை வசனத்தை மெய்ப்பித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்களும் உம்மை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நீர் போதுமானவராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.